இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 7வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 6 பாடங்கள் ஆண்டவரோடு எப்படி நெருங்கி ஜீவிக்க வேண்டும், எப்படி அந்த உறவில் நெருக்கமாக வளர வேண்டும் என்பதை ஒவ்வொரு பாடத்திலும் படித்து கொண்டு வரோம். எப்படி நம்ம நெருங்கி ஜீவிக்கணும், நெருங்கி ஜீவித்தல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இது படித்தோம். நெருங்கி ஜீவிப்பதற்கு பைபிளினுடைய பங்கு என்ன, இதை 2 பாடமாக படித்தோம். அதற்கப்புறம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு ஜெபத்தினுடைய அவசியம் என்ன என்பதை போன பாடத்தில் படிக்க ஆரம்பித்தோம். இந்த பாடம் 7வது பாடம். அந்த 7வது பாடம் போன பாடத்தினுடைய தொடர்ச்சி. சரிங்களா? நடைமுறையில் எப்படி ஜெபிக்கலாம், அதுவும் குறிப்பாக ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த உறவில் ஒரு தோய்வு காணப்படும் போது எப்படி ஜெபிப்பது? சரிங்களா? இப்போ எப்படி ஜெபிப்பது என்கிற கேள்விக்கான பதிலை நம்ம 3 நபர்கள் மூலமாக நம்ம தோண்டி எடுத்து பார்த்து நம்ம ஆராய போகிறோம். அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னா, 3 நபர்களும் அவங்க ஜெபித்த சூழலில் கொஞ்சம் கஷ்டமான சூழல் பாருங்கள். 3 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த 3 பேருடைய ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜெபமும் இப்படி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தோய்ந்து போன நம்மளுடைய உறவு, தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவு மேம்படும். அந்த 3 பேர் யாருங்க? ஒன்று எலியா. எலியாவின் ஜெபத்தை நாம் பார்ப்போம். 2வது அன்னாளுடைய ஜெபத்தை பார்ப்போம். 3வது தானியேல். தானியேலுடைய ஜெபத்தை பார்ப்போம். 3 ஜெபமும் அங்கே சூழல் ஒன்றும் சரியில்லை பாருங்க. அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல அவங்க எப்படி ஜெபத்தின் மூலமாக அந்த உறவை காத்துக்கொள்றாங்க, அல்லது எப்படி ஜெபம் பண்ண கத்துக்கிறாங்க என்பதை படிக்க வந்திருக்கிறோம். சரிங்களா? ஜெபம் பண்ணாமல் ஜெபம் என்ற தலைப்பை கூட புரிந்து கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணலாமா? நீங்களும் கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே, மேலான சத்தியத்தை படித்து கொண்டு வருகிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் ஜெபத்தினுடைய அவசியத்தை அதிகமாய் நாங்கள் உணர வேண்டும் தகப்பனே. ஜெபத்தில் நாங்கள் அலட்சியம் காட்டாதபடி ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விசேஷமாக உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்காக நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு தெளிவை தாரும், விசேஷமாக பரிசுத்த ஆவியினுடைய துணையை தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 7வது பாடம் நடைமுறை ஜெபம். ப்ராக்டிக்கலாக எப்படி ஜெபிக்கிறது, அதுவும் விசேஷமாக உறவுகள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக, ஒரு மாதிரி தோய்வு காணப்படும் பொழுது எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறது? சரிங்களா? இதான் படிச்சுக்க போகிறோம். முதல்ல இந்த எலியாவினுடைய ஜெபத்தை எடுத்து பார்க்கலாம். எலியா எதுக்காக ஜெபம் பண்ணார், இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த எலியாவினுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது ஒரு 3 ஜெபங்களை எலியாவே ஜெபம் பண்ணுறாரு. அந்த 3 ஜெபம் என்ன? வாங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 ராஜாக்கள் 18, 1 ராஜாக்கள் 18 வசனம் 24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்போ எலியா அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டில் உள்ள மக்கள், அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து, நீ உன் தெய்வத்தை பேரை சொல்லி கூப்பிடு, நான் என் தெய்வத்தின் பேரை சொல்லி கூப்பிடுறேன். எந்த தெய்வம் சரின்னு சொன்னால் அந்த தெய்வம் அக்னினால் உத்தரவு அருளும். நம்ம ஜெபம் பண்ண உடனே பலியை வச்சுருக்கிறோம், பலி மேலே அக்கினியை கொடுக்குற தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எலியா ஜெபிப்பதற்கு முன்பாக அவங்கள ஜெபம் பண்ண விடுறாப்புல. அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்ற ரெக்கார்டு நமக்காக இருக்கிறது. அந்த ரெக்கார்டு எதற்காக இருக்கிறது அப்படின்னா, நம்ம அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாதுங்க. இன்னைக்கு நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பாகால் தீர்க்கதரிசிகளுடைய ஜெபம் தான் காணப்படுது. எப்படி? வாங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18, 25, 26 பாருங்க. அப்பொழுது எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்கள் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை.
மறு உத்தரவு கொடுப்பார் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். இப்ப நோட் பண்ணிக்கோங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க ஜெபம் பண்றாங்க, குதிச்சு ஆடுறாங்க. ஓகேவா? இப்ப 28 வந்துடலாம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியானம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றாங்க, ஒன்றும் நடக்கல. குதிக்கிறாங்க, இன்னும் ஒன்றும் நடக்கல. அப்ப உரத்த சத்தமா கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய உடம்ப ரத்தம் வழிகிற அளவுக்கு கீறிக்கொள்றாங்க. ரொம்ப டீப் கட். அப்ப இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுடைய ஜெபத்தினுடைய அம்சங்களை கொஞ்சம் பாருங்க. உரத்த சத்தமா கூப்பிடுறாங்க, குதிச்சு ஆடுறாங்க, கையை காலை வெட்டிக்கிறாங்க, ரத்தம் வடிகிற அளவுக்கு வெட்டுறாங்க. இப்படி பண்ணியும் அங்க நெருப்பு வந்துச்சா? அந்த பலியின் மேல நெருப்பு வந்துச்சா? வரவே இல்லை. இதுதான் அவர்களுடைய ஜெபம். இந்த ஜெபத்தை முடித்த பிற்பாடு உடனே எலியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 1 ராஜாக்கள் 18 வசனம் 36, 37 பாருங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. இவ்வளவு அழகா கூப்பிடுறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் யாரா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். இப்ப எலியா ஜெபம் பண்றாரு. எலியா எதுக்கு ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நீர்தான் தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீர்தான் ஆண்டவர், நீர்தான் தேவன், நான் தான் உங்களுடைய தீர்க்கதரிசி, நீங்க தான் அனுப்பியிருக்கிறீங்க என்பதை விளங்கும்படியாக கேட்டருளும், கேட்டருளும் என்று சொல்லி 2 முறை கேட்கிறாப்புல. அது மட்டும் இல்லாம அங்க எலியா கேட்கிறாரு, ஆண்டவர் இது வரைக்கும் ஜெபத்தை கேட்கவே இல்லை, இப்ப இருதயத்தை தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி. அப்ப ஆண்டவர் இருதயத்தை மீண்டுமாக திருப்பினார், எங்க மீது பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார், தயவு காட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் என்பதற்காக நீங்க கேட்டருளுங்க. இப்படி ஜெபம் பண்றாங்க. ஆக பாகால் தீர்க்கதரிசிங்க இப்படி ஜெபம் பண்றாங்க. எலியா எதுக்காக ஜெபம் பண்றார்? உண்மை புரிந்து கொள்ள வேண்டும், நீர் அனுப்பின தீர்க்கதரிசியை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க திரும்பியும் தயவு காட்ட வந்திருக்கிறீங்க என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டருளுங்கப்பா, கேட்டருளுங்கப்பா இப்படின்னு சொல்றாப்புல. எலியா இப்படி ஜெபம் பண்றாரு, பாகால் தீர்க்கதரிசி இப்படி ஜெபம் பண்ணாங்க. விளைவு என்னாச்சு? 38, 39. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட பொழுது முகங்கொப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்ப ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? எலியா ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் கேட்டார். இதை குறித்து தீர்க்க தரிசன ஆகமத்துல ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லப்படுது பாருங்க. இந்த எலியாவினுடைய ஜெபம் இந்த பாகால் தீர்க்கதரிசியுடைய ஜெபத்தை ஒப்பிட்டு அங்க விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் 11ஆம் அதிகாரம் பக்கம் 159. அதற்கு பின் காண முடியாதவராக உள்ள தேவனுக்கு முன்பாக பயபக்தியுடன் குனிந்து தனது கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஒரு எளிமையான ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். எலியா என்ன செய்யறாரா? ஒரு எளிமையான ஜெபத்தை, சிம்பிள் ப்ரேயர் அவன் பண்றானா. இப்ப அவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க? அதிகாலையில் இருந்து சாயங்காலம் வரை பாகாலின் தீர்க்கதரிசிகள் நுரை தள்ளும்படி கீச்சிடவும், என்னவா? நுரை தள்ளும்படி கீச்சிடவும் தாண்டவம் ஆடவும் செய்திருந்தனர். என்னவா? அவங்க நுரை தள்ளும்படி கீச்சிடவும் தாண்டவம் ஆடும்படி செய்திருந்தனர். ஆனால் எலியா ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனிங்க, அவங்களுடைய அம்சம் என்ன ஜெபத்துல, இவருடைய அம்சம் என்ன? ஆனால் எலியா ஜெபம் பண்ணும்போது கர்மேலின் சிகரங்களின் மீது அர்த்தமற்ற அழுகுரல்களின் கீச்சிடும் சத்தம் எதிரொலிக்கவில்லை. அவர் சத்தம் போட்டு எதிரொலிக்கிற மாதிரிலாம் அவர் ஜெபம் பண்ணல. யெகோவா
அங்கு அந்த காட்சிக்கு ஒரு சாட்சியாகவும் அவனது மன்றாட்டை கேட்பவராகவும் இருக்கிறார் என்பது போலவும் அவன் யெகோவாவை அறிந்திருக்கிறான் என்பது போலவும் அவன் ஜெபம் செய்கிறான். யெகோவா அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அவன் ஜெபம் பண்றான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் காட்டுத்தனமாகவும் பொருத்தமில்லாத விதமாகவும் ஜெபம் செய்திருக்கின்றனர். என்னவா? அவங்க எலியா ரொம்ப எளிமையா ஜெபம் பண்ணாரு. அவங்க நுரை தள்ளி கீச்சிட்டு ரொம்ப உரத்த சத்தமா கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் காட்டுத்தனமா ஜெபம் பண்ணாங்களாம், கண்ணாமண்ணான்னு ஜெபம் பண்றாங்களாம், பொருத்தம் இல்லாம ஜெபம் பண்ணாங்களாம். ஃபர்ஸ்ட்ல அந்த லைன் எதுக்கு சொன்னாங்க, ரெண்டாவது லைன் எதுக்கு சொல்றாங்க? சவுண்டா இருக்குது, ஒன்றும் பொருத்தமாவே இல்லை, அந்த ஜெபத்துல கண்டென்ட்டே இல்லைங்க. அதுதான் விஷயம். இஸ்ரவேலர்கள் அவரிடத்திற்கு திரும்பும்படி நடத்தப்படுவதற்காகவும் பாகாலுக்கும் மேலாக உள்ள அவருடைய மேலான தன்மையை காட்டவும் வேண்டும் என்று தேவனிடம் கேட்டுக்கொண்டு எலியா எளிமையுடன் ஊக்கத்துடன் ஜெபம் செய்தான். புரியுதா? எலியாவை குறித்து பேசும்போது எலியா ஊக்கமாய் ஜெபித்தான்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் எங்கே படித்தோம்? நீங்கள் அதை போடுங்க பார்க்கலாம். பலமுறை படிச்சிருக்கிறோம், அதனால தான் சொல்கிறேன் நான். அப்போ எங்கேயும் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எங்கே இருக்குது? கொஞ்சம் எடுத்து நீங்கள் போடுங்க. அப்போ பாருங்கள், இவங்க காட்டுத்தனமாக ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க பொருத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறாங்க, நுரை தள்ளி பெரிய சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படிலாம் எலியா ஜெபம் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஆண்டவரே அவங்கெல்லாம் மனம் திரும்பணும்ப்பா, உண்மை அறிந்து கொள்ள வேண்டும்ப்பா, என்னை புரிந்து கொள்ளணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு. இங்கே நிப்பாட்டுவோம். இங்கே ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுப்போம். நம்ம நடைமுறையில் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஜெபிக்கலாமா? என்ன அப்படி ஜெபிக்கலாகாது, சரிங்களா? மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. காட்டுத்தனமாக ஜெபம் பண்ணலாமா? பொருத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணலாமா? இல்லை. ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஊக்கமாக நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்கிற விசுவாசத்துடன் நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ முதல் முறை எலியா ஜெபம் பண்ணார், ரொம்ப எளிமையாக ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணார். இப்போ ரெண்டாவது முறை எலியா 3 முறை ஜெபம் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ரெண்டாவது ஜெபத்துக்கு வருவோம். ரெண்டாவது ஜெபம் என்ன? 1 ராஜாக்கள் 18:41 முதல் 44 வரை. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையில் அது அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இப்ப எலியா என்ன சொல்றாரு? அங்க அக்கினி வந்துருச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இப்ப இது வரைக்கும் மழை பெய்யாம இருந்துச்சு, காரணம் அவங்களுடைய பாவம். இப்ப எல்லாரும் சேர்ந்து மனம் திரும்பி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப மழை வரணும்ல, அதான் ஆகாபை பார்த்து சொல்றாரு, நீ போய் சாப்பிடுப்பா, மழை வந்துடும், எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிரும் அப்படின்றாப்புல. இப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, மழை வரும் அப்படின்ற சொன்னானே, அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருந்துச்சா? அடுத்த வசனமே சொல்லுது, நான் ஊழியக்காரனை போய், நீ போய் மழை வருதா மேகம் வருதா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை, ஏதா பாரு, ஏதாவது மேகம் வருதா மழை வருதான்னு பாரு, ஒன்றும் இல்லை என்றான். அப்ப எப்படி சொன்னாப்ல எலியா? தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அதிகாரம் 12 பக்கம் எண் 163 பாருங்க. ஒவ்வொரு முறையும் அந்த வேலைக்காரன் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை திரும்பி வந்தான். அந்த தீர்க்கதரிசி பொறுமை இல்லாதவனாகவும் அல்லது விசுவாசத்தை இழந்தவனாகவும் ஆகிவிடாமல் அக்கறையுடன் மன்றாடுவதில் தொடர்ந்தான். ஆண்டவர் வார்த்தையின்படியே ஜெபித்தான், மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபித்தான். எப்ப?
பாவம் செய்ய போது மக்களெல்லாம் பாவம் செய்த போது அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணி மழை பெய்யக்கூடாது, இதுதான் கடவுள் சித்தம் அப்படின்னு புரிஞ்சு ஜெபித்தான். மழை பெய்யல. இப்ப மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. என்ன வரணும்? மழை வரணும். அப்ப மழை வரும், நீ போப்பா, மழை வருது, நீ போ சொல்றான். இப்ப அவன் ஆண்டவர் வார்த்தையை நம்பி அவன் சொன்னான். மழை வந்துச்சா வரலையா? இப்ப நல்ல கவனிங்க. முதல் முறை போய் பார்க்கிறாப்புல வேலைக்காரன், வரல. இந்த மாதிரி 7 முறை பாருன்றான். இப்ப இந்த 7 முறை பார்க்கும் பொழுது எலியா செய்தது என்ன? தன் முகத்தை என்ன பண்ணானா, ஆகா போஜனம் பண்ணி போனான். பின்பு எலியா கர்மேல் பருவத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்கால்களில் பட குனிந்து, முகத்தை முழங்கால் படியிட குனிந்து. அப்ப என்ன பண்றாப்புலங்க? அவன் ஜெபம் பண்றானா? வாங்க, தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அதிகாரம் 12 பக்கம் 163. தாழ்மையின் ஒரு மனப்பாங்குடன் தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து மனம் வருந்தின இஸ்ரவேலின் சார்பாக அவன் தேவனிடம் பரிந்து பேசினான். ஒரு முறை போய் பார்க்குறாப்புல வேலைக்காரன், வரல மழை. 2வது முறை, 3வது முறை, அந்த மாதிரி 6 முறை பார்க்குறாப்புல, வரல. அப்போ அந்த 6 முறை 7 முறை எலியா என்ன பண்ணிருந்தான்? பைபிள் சொல்லுது, தான் முகம் முழங்காலில் பட குனிந்து. அப்போ என்ன பண்ணுறானா? அவன் ஜெபித்து கொண்டிருந்தான், அவன் மன்றாடி கொண்டிருந்தான். இப்போ இந்த 2வது ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? முதல் முறை ஜெபம், ஆண்டவரே நீர்தான் தெய்வம், அவங்கெல்லாம் மனம் திரும்பணும்பா அப்படின்னு வேண்டும்போது ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். 2வது முறை ஜெபம் பண்ணும்பொழுது பதில் கொடுத்தாரா? ஆனால் பைபிள் சொல்லுது 44, 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஒரு சின்ன மேகம் புறப்பட்டு வருதியா, மனுஷனுடைய உள்ளங்கை சைஸ்ல ஒரு மேகம் கிளம்புது. போப்பா, மழை அதிகமாக வருது, ராஜாவை போய் அனுப்பு போ. ராஜா புறப்பட்டு போறாப்புல, மழை வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் 2வது ஜெபத்தையும் கேட்டாரா? எப்படி ஜெபம் பண்ணாம பாருங்க. தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அதிகாரம் 12 பக்கம் 165. வெற்றியடையக்கூடிய ஜெபத்தின் மூலக்கூறாக விசுவாசம் இருக்கிறது. யாக்கோபின் விடாமுயற்சி உள்ள விசுவாசுடனும் எலியாவின் விட்டுவிடாத பிடிவாதத்துடனும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கவும் அனைத்தின் மீது உரிமை பாராட்டி நமது விண்ணப்பங்களை நாம் நமது பிதாவின் சமூகத்தில் முன்வைக்கலாம். விடாமுயற்சியோட பிடிவாதத்தோட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவர் கொடுத்த வாக்கின் அடிப்படையில் நம்ம கேட்கணும். அவரது வார்த்தையின் நல கவனிங்க, அவரது வார்த்தையின் நிறைவேறுதலில் அவருடைய சிங்காசனத்தின் கணம் கழுமரத்தில் இருக்கிறது. ஒரு பெட்டிஷனை நீங்கள் கவர்மெண்ட்டில் போட்டுறீங்க, அதற்கு அவங்க பதிலே கொடுக்கலன்னா கவர்மெண்ட்டே கவுந்துருமா இல்லையா? கவர்மெண்ட்டை கேள்விக்குறியாகுமா இல்லையா? அதே போல தான் நீங்கள் ஒரு உண்மையான ஊக்கமான ஒரு பெட்டிஷனை ஆண்டவர் சமூகத்தில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் கொடுத்து ஆகணும். அது அவருடைய வார்த்தையின்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காமல் போனாரானால் அவருடைய சிங்காசனம் அது கேள்விக்குறியாக மாறிவிடும். அப்போ ஆண்டவர் 2வது ஜெபத்தையும் கேட்டாரா? 2வது ஜெபத்தையும் கேட்டார். எலியாவினுடைய 2வது ஜெபத்தையும் கேட்டார். இப்போ 3வது ஜெபத்துக்கு வரலாம். 1 ராஜாக்கள், வாங்க, 1 ராஜாக்கள் 19:2 பாருங்க. அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதிருப்பானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். நீ எப்படி நாளைக்கு உயிரோடு இருக்கிற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவுக்கு யெசபேல் சவால் விடுறாப்புல. இதை கேட்ட எலியா ஒரு ஜெபம் பண்ணுறான். இப்போ ஜெபம் நம்பர் 18ஆம் அதிகாரத்திலேயே 2 ஜெபம் இருக்குங்க. 19ல் யெசபேலினுடைய வார்த்தை கிடைச்ச பிற்பாடு அவன் ஜெபிக்கின்றான். அது 3வது ஜெபம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இப்ப தன் பிராணனை காக்க அவன் பெயர்சபாவுக்கு போயிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே,
என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். முதல் முறை ஜெபித்தான், பதில் வந்தது. 2வது முறை ஜெபித்தான், பதில் வந்துச்சு. 3வது முறை ஜெபம் பண்றான், கர்த்தாவே என் உயிரை எடுத்துருங்கட, ஏன் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இது எந்த எலியா? முதல் முறை ஊக்கமா ஜெபம் பண்ண அந்த எலியாவா? 2வது முறை 7 முறை ஜெபம் பண்ணானே அந்த எலியாவா? அதே எலியா தான் இப்போ வேற மாதிரி ஜெபம் பண்றாப்புல. ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், ஏன் என்ன உயிரோடு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ இப்படி எலியா மாறிட்டாப்புல. ஏன் எலியா மாறினாரு, என்ன விஷயம்? ஆக முதல் முறை ஜெபத்திலையும் பதில் கொடுக்குறாரு, 2வது முறை ஜெபத்துக்கும் பதில் தராரு, 3வது முறை போதும் கர்த்தாவே. 3வது முறை ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? போதும் கர்த்தாவே என் உயிரை எடுத்துருங்க, என்ன வச்சிருக்கிறீங்க. இப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் எப்படி கையாண்டாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. ஒரு தூதன், வசனம் 5, ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு என்றான். உடனே அவனும் எழுந்திருந்து போஜனம் பண்ணி திரும்பி தூக்கிட்டான். சாப்பிடுப்பான்னு சொன்னாங்க, அவன் சாப்பிட்டு தூக்கிட்டான். ஆனால் எதுக்கு சாப்பிடணும்? தூங்குறதுக்கா? வசனம் 7, கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரமா அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், உங்களுக்கு தெரியும் 40 நாள் பயணிக்கிறான். இப்போ 40 நாள் அவன் பயணிச்சு போன பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியா, உனக்கு என்னப்பா, இங்க என்னப்பா பண்ற? சின்னங்க, இவர் தானங்க போ சொன்னாரு சாப்பாடு கொடுத்து. இப்போ இவர் போ சொன்னவர், இவர் இங்க என்ன பண்ற? அவர் போதான் சொன்னாரு, இங்க இந்த அட்ரஸ்ல உனக்கு என்ன வேலை, நீ எங்க இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். சரிங்களா? அதற்கு அவன், சேனையின் கர்த்தராகிய வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இப்படி எல்லாம் ஒருவன் மாத்திரம் நான் என்ன செய்கிறேன், மீந்திருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இப்போ வசனம் 11, அதற்கு அவர், நீ வெளியே கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சி பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகுது, பெருங்காற்று உண்டாகுது, அக்கினி உண்டாகுது. அதெல்லாம் கர்த்தர் கிடையாது. கர்த்தர் எங்கு பேசுகிறாரு? அமர்ந்து மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். அப்போ 3வது முறை அவன் ஜெபம் பண்ணுற ஜெபம் சரியா? அந்த ஜெபத்துக்கான அடிப்படை காரணம் என்ன? பயம் வந்துருச்சு. தேவன் மீதான பிடிப்பு போயிருச்சு. இப்போ அதனுடைய விளைவு ஜெபம் மாறி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, அப்பா நீ பெரிய பெரிய பெருங்காற்று மாதிரி, பூமி எதிர்ச்சி மாதிரி, அக்கினி மாதிரி பிரசங்கெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை நீ கேட்கிறியா? பரிசுத்த ஆவியானவர் தான் காரியத்தை செய்கிறாரே ஒழிய உன்னுடைய பேட்டர்ன், உன்னுடைய மெத்தடு, உன்னுடைய தாளந்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒன்று புரிஞ்சுக்கோ, அவரால் தான் நிற்கிறோம், அவரால் தான் அசைகிறோம், அவரால் தான் இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் எல்லாமே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு புரிய வைக்கிறார் அவனுக்கு. அப்போ அவன் நல்ல ஆண்டவரோடு இருந்தான். இங்கே தான் விஷயம். அவன் நல்ல ஆண்டோடு தான் இருந்தான். முதல் முறை ஜெபம் அக்கினி வந்துச்சுங்க. 2வது முறை ஜெபம் 7 முறை ஜெபம் பண்ணுறான். மழை பொத்துக்கிட்டு வந்துச்சுங்க. மழையை அடைக்கிறான், மழை திரும்பவும் கொண்டு வர்றான். இப்படிப்பட்டவன் எசபேல் தீர்க்கதரிசிக்காக பயந்து போய், போதும் கர்த்தாவே இப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டான். இப்போ இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஏற்கனவே ஒரு பாடம், பாகால் தீர்க்கதரிசி மாதிரி காட்டுத்தனமாக, காட்டு மரணித்தனமாக நம்ம ஜெபிக்கக்கூடாது என்பதை கற்றுக்கிட்டோம். இங்கே ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம். என்ன கற்றுக்கிறோம்? பொறுமையுடன் காத்திருப்பதும், அனைத்தும் இருளாக காணப்படும் போது
நம்புவதும் தேவனுடைய பணியில் உள்ள தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. நீ ஜெபம் பண்ணிட்ட, பொறுமையா இரு, கொஞ்சம் காத்துரு. இருள் சூழ்ந்த உன்னுடைய நேரம் மாறும், பிரகாசமாக மாறும். என்ன, உன்னை காப்பாத்துற தெய்வம், உன்னை முன்பாக காப்பாத்துற தெய்வம் இப்ப கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார்ல. ஒரு கணம் ஆண்டவரை எப்படி உன்னை வழி நடத்தினார் என்பதை நீ மறந்து போனியே. உங்களுக்கு புரியுதா? அப்ப எலியாவினுடைய 3 ஜெபங்கள், 2 ஜெபம் ஊக்கமா அற்புதமா ஜெபம் பண்றான். 3வது ஜெபம் மாத்தி ஜெபம் பண்றான். அது அவிசுவாசத்தை காட்டுது, அது பயத்தை காட்டுது. அவன் என்ன புரிஞ்சுக்கல? ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல விட்டுறணும், பொறுமையா காத்திருக்கணும், ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் மாற்றி அமைப்பார் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நீங்களும் போதும் கர்த்தாவே போதும், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னும் முடியல. இருள் சூழ்ந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் விடுங்க, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். ஆக முதல் விஷயம், அங்கே எலியாவினுடைய ஜெபம், எலியாவினுடைய உறவு ஆண்டவருக்கு அவனுக்கு சரியாக இருந்துச்சு. பயத்தினால கொஞ்சம் தளர்ந்து போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி சரி பண்ணுறாரு பார்த்தீங்களா? அவனை திரும்பவும் சத்தத்தை கேட்கும்படி பண்ணுறாரு, அவனை மீண்டும் ஜெபிக்கும்படி வைக்கிறார். பா சாப்பிடுப்பா, சாப்பிடுப்பா, ஏன்பா இங்கே இருக்கிற? அவனை எவ்வளோ மென்மையாக கையாளுகிறார். மீண்டும் அவன் உறவுக்குள் வருகின்றான். ஆக எலியாவினுடைய ஜெபத்தை பார்த்தோம். 2வது அன்னாளினுடைய ஜெபம். 1 சாமுவேலுக்கு வந்துருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இப்போ அன்னாளுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. அன்னாளுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் 2வது மனைவிக்கு போயிட்டான். அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் உண்டு, ஆனால் அன்னாளுக்கும் குழந்தை இல்லை. இப்போ எவ்வளோ அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தா? அப்போ 1 சாமுவேல் 1:7, அப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ வருஷா வருஷம் அன்னாள் ஒரு காரியம் செய்கிறாப்புல. வருஷா வருஷம் அவள் திட்டு வாங்குவா. வருஷா வருஷம் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்களேன், எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள். இதுதான் விஷயம். வசனம் 11. ஒரு நாளைக்கு அவ ஜெபத்தில் ஒரு மாற்றம் வருது. எனக்கு ஆண் பிள்ளையை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாப்புல. அப்போ இது வரைக்கும் அந்த தாமதம், அந்த அழுகை, அந்த பிரச்சனை எதுக்கு இருக்குது? ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறாரு? தாமதம் அவரால் கிடையாது. தாமதம் யாராலன்னு சொன்னால் அண்ணானால. அண்ணாள் இது வரைக்கும் குழந்தைய தாங்க தான் கேட்டிருந்தா. ஆனால் இப்போ வசனம் 11, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க, அந்த ஆண் பிள்ளைய உங்களுக்கே கொடுத்துட்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அப்போ இது வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க, நோ ப்ராப்ளம், அந்த குழந்தை எனக்கு. வருஷா வருஷம் அவள் அழுகைக்கான காரணம் அவள் ஜெபந்தான். அவள் புரிந்து கொள்ளாது இருக்கிற தன்மை தான். இந்த ஜெபம் மாறுது. ஆண்டவரே எனக்கு ஆண் குழந்தையை தாரும், ஆண்டவர் அந்த குழந்தைய நான் உமக்கே கொடுத்துட்றேன். ஏன் உமக்கே கொடுத்துட்றேன்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா அங்கே ஆசாரியன் இல்லை. அப்போ இங்கே நம்ம விஷயம், ஜெபத்தில் ஆண்டவர் தாமதிப்பதற்கான நோக்கம் என்ன? நோக்கம் பெரிய சித்தம், பெரிய காலத்தெல்லாம் ஆண்டவர் இங்கே அன்னாளுக்கு வச்சிருக்கல. அவ புரிஞ்சுக்காம போறா. அதனால தான் ஆண்டவர் அவ ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியல. ஆண்டவர் கேட்பது, இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருமா, நான் உனக்கு 7 குழந்தைய தரேன். அப்போ இதுதான் விஷயம். அவ அந்த ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு தெரியாம உட்கார்ந்துருக்கிறான். அப்போ நம்மளுடைய ஜெபங்களில் தாமதம் ஏற்படுகிறது. அன்னாளுடைய ஜெபத்தில் தாமதம் ஏற்பட்டது. இப்போ நம்முடைய ஜெபத்தில் தாமதம் ஏற்படும் பொழுது அதுக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யாமல் புரியாமல் நம்ம கேட்டிருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை புரியாமல் ஜெபிக்கும் பொழுது அன்னாளுக்கு ஏற்பட்ட காலதாமதம் போல நமக்கும் நடக்கலாம். ஆக முதல் ஒரு விஷயம், பாகால் தீர்க்கசியை போல ஜெபிக்கக்கூடாது. காட்டு மிரடித்தனமா சத்தம் போட்டு அப்படி இப்படி எல்லாம் கிடையாது, சரிங்களா? அடுத்தது, நம்ம ஜெபம் பண்ணிட்டு பொறுமையாக காத்திருக்கணும். எலியாட்டுன்னு கற்றுக்கிட்ட பாடம். இப்போ அண்ணான்ட்டு கற்றுக்கிற பாடம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு கேட்டால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதே நிச்சயம். இந்த வசனம் எங்கேயும் இருக்குது, 1 யோவான்ல.
கண்டுபிடிச்சு போடுங்க. அப்ப அவருடைய சித்தத்தின்படி கேட்டா ஆண்டவர் உடனடியாக பதில இந்த பெண்ணுக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? அப்ப நம்முடைய சித்தத்தின்படி கேட்கிறோமா? அப்ப தாமதத்திற்கான ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம அவர் சித்தத்துக்கு உட்பட்டு கேட்காம இருப்பது. தாமதத்துக்கு வேறு சில காரணங்களும் இருக்குதுங்க. என்னென்ன காரணம்லாம் இருக்குது? ஒரு 5-6 காரணம் இருக்கு பாருங்க. நம்முடைய நோக்கங்கள் சரியாக இருக்குதா செக் பண்ணணும். அந்த நோக்கத்துல ஏதாவது பாவத்தை விடாம வச்சிருக்கிறோமா? சரியான விஷயமா இருக்கலாம், ஆனா நோக்கம் தப்பா இருக்கலாம். அதான் ஒண்ணு. 2வது, ஏதாவது செரிஷ்டு சின், ஏதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாவத்தை வச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா தாமதம் ஆயிட்டே இருக்கும். 3வது, நான் பிறரை மன்னிக்கிறேனா? மன்னிக்கலைன்னா எப்படி ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு? என் ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் பிறரை மன்னிக்கிறேனா? நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? 4வது. 5வது, நான் கேட்கிற காரியம் என்னுடைய வளர்ச்சிக்கா, என்னுடைய புகழ்ச்சிக்கா, என்னுடைய சந்தோஷத்திற்கா, அது தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்கா, தேவனுடைய மகிமைக்காக நான் கேட்கிறேனா? அப்ப தாமதம் ஒருவேளை என் நோக்கம் தப்பா இருக்கலாம். என் நோக்கத்துல விடாத பாவம் வச்சிருக்கலாம். நான் என்னுடைய புகழ்ச்சிக்காக, என்னுடைய மகிழ்ச்சிக்காக ஒருவேளை கேட்கலாம். நான் பிறரை மன்னிக்காம கேட்கலாம். நான் கீழ்ப்படிந்து நான் கேட்கணும். நான் கீழ்ப்படுகிறேனா? யோசிக்கணுங்க. சரிங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக 6வது, எல்லாம் சரியா இருந்தாலும் ஆண்டவர் தாமதிப்பதற்கு ஆண்டவருக்கு எது சிறப்புன்னு தெரியுங்க. லாசரு இறந்து போயிட்டாப்புல, உடனே போகல. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சுங்க. உன் யோசனை என் யோசனை அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. அப்போ ஒருவேளை உங்களுடைய ஜெபங்கள்ல ப்ராக்டிக்கலா நீங்க கேட்டு ஒருவேளை கிடைக்காம போகுதா? நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்றீங்களா? செக் பண்ணுங்க. உங்க நோக்கம் சரியா இருக்குதா? செக் பண்ணுங்க. ஏதாவது பாவத்தை விடாப்படியா பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆனா உங்க ஜெபத்தை கரெக்டா கேட்டே இருக்கிறீங்களா? செக் பண்ணுங்க. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கிறீங்களா? யோசிங்க. நீங்க கேட்கிற காரியம் மிக சரியான காரியமா கூட இருக்கலாம். ஆனா அது உங்க புகழ்ச்சிக்கு, உங்க மகிழ்ச்சிக்கு, உங்க வாழ்க்கைக்காக நீங்க கேட்குறீங்களா? அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீங்க கேட்குறீங்களா? யோசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம கேட்பது நம்மளுடைய விருப்பம். நம்ம கேட்கலாம். ஆனா தேவன் எல்லாம் அறிவார் என்பதை புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? யோசிக்கணுங்க. ஆக நம்ம அந்நாள்கிட்டருந்து கத்துக்கிற மிக முக்கியமான ஜெபம் பாடம் என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருக்கு விருப்பமானதை அவருடைய பிள்ளைங்க கேட்பாங்க. குழந்தைங்க தான் என்ன வேணா கேட்குங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்து வர்றவங்க ஆண்டவருக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்பது அந்த உறவுல இருக்கிறவங்களுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. ஆக எலியாட்ட 2 பாடம் கற்றுக்கிட்டோம், அண்ணாள்கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம். இப்போ கடைசியாக தானியேலின் ஜெபத்துக்கு போவாங்க. தானியேலின் ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னா, தானியேல் 9ஆம் அதிகாரத்துல தானியேல் ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பண்றார். தானியேல் 9 அந்த ஜெபம் நம்ம பண்ணணும். ஏன்னா தானியேல் ஏற்கனவே ஞானத்திற்காக ஜெபித்தார். ஜெபம் பண்ணதுக்காக அவரை கொண்டு போய் சிங்ககபில போட்டாங்க. அங்கேயும் போய் ஜெபம் பண்ணியிருப்பாரு. வயசான போது கூட அவர் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு, உபவாசம் இருந்தாருன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அது 10. அதெல்லாம் போன பாடத்துல படித்தோம். இந்த பாடத்துல தானியேல் 9ல் அவர் ஜெபம் பண்றார். இதை பார்க்கும்போது ஜெபத்துல பல அம்சங்கள் இருக்கிறது. ஆனா நம்முடைய ஜெபத்துல ஆண்டவரே இதை தாரும், அதை தாரும், அவங்களுக்கு அதை தாரும், இது கேட்கறதுக்காக ஜெபமா மட்டும்தான் இருக்கிறோம். ஆனா இவருடைய ஜெபத்துல பாருங்க பல விஷயம் இருக்குது. பாருங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. தானியேல் 9:4 பாருங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவறிக்கை செய்து, ஆமாண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. தேவனை எப்படி அழைக்கிறார்? அங்க எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனாகிய கர்த்தாவே. சரிங்களா? ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்றாரு. இங்க கற்பனை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. எப்படி அட்ரஸ் பண்றாரு பாத்தீங்களா? 7 சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக நான் யார், அவர் யார் என்பதை விளக்கி காட்டுவார். சரிங்களா? அப்ப இங்க
அந்த சூழலுக்கு ஏற்றாறுபடி எப்படி அழைக்கிறார் பாருங்க. நீங்களும் உங்கள் ஜெபத்தில் அங்கே சூழலுக்கு ஏற்றாறுபடி ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை ஒரு 30-40 வருஷமாக ஒரே மாதிரி ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லது பிதாவேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அது மனசின் ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிடுறீங்களா? யோசிக்கணும். இங்கே தானியேல் கூப்பிடுறது உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவனே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒன்று. ரெண்டாவது, அவர் என்ன செய்கிறாருன்னா தானியேல் 9:5 பாருங்க. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தின் சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் செஞ்ச பாவத்தை அவங்க அறிக்கை செய்யறான். இப்ப தானியேல் 9:10 வாங்க. இப்ப மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. 9:14 பாருங்க. ஆதலால் கர்த்தாவே கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாய் கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். முதல்ல எப்படி அழைக்கணுமோ அப்படி அழைக்கிறாப்புல, பாவறிக்கை செய்கிறாப்புல, மன்னிப்பு கேட்குறாப்புல. அதற்கப்புறம் தேவன் யாரு, அவர் மேலே தப்பு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமா இருக்கிறாப்புல. என்ன இப்போ ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் பாருங்க. தானியேல் 9:17 பாருங்க. இப்போதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவருடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தமும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என்னவா, அந்த ஸ்தலத்தை இடிஞ்சு கிடக்குதுப்பா, பரிசுத்த ஸ்தலம் இடிஞ்சு கிடக்குது, அதை எழுப்பி கட்டணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. இப்போ வசனம் 18 லாஸ்ட் லைன் பாருங்க. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இவ்வளோ அழகான ஜெபம். அப்போ ஒரு ஜெபத்தில் எப்படி அழைக்கணுமோ அப்படி அழைக்கிறாப்புல, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அழைக்கிறாப்புல. ப்ராக்டிக்கல் ப்ரேயர். நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்து ஜெபம் பண்ணுறோமா? நம்ம பாவத்தை அறிக்கை செய்கிறோமா? நம்ம மன்னிப்பு கேட்குறோமா? அப்படி மன்னிப்பு கேட்கும்போது தேவன் பக்கம் தப்பு ஒன்று இல்லை என்பதை நம்ம விசுவாசத்துடன் அவரை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோமா? யோசிக்கணுங்க. அதற்கப்புறம் ரிக்வெஸ்ட் வருது. ஆக தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 5 அம்சங்கள் எப்படி அழைக்கணுமோ அழைக்கிறார். பாவறிக்கை, பாவ மன்னிப்பு, விசுவாசம், அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை வைக்கிறார். இப்போ 6வது 7வது வந்தீங்கன்னா கர்த்தருடைய ஜெபத்தில் இருக்குதுங்க. கர்த்தருடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரு பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, என்ன உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய சித்தத்தை செய்யணும், அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போ கேட்பதற்காக மட்டும் இல்லை, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, அதற்காக ஜெபிக்கிறோம். ப்ரேயர்னா வெறும் வாங்கிறது மட்டும் இல்லை, கொடுக்கறதும் ப்ரேயர் தான். சரிங்களா? அதுதான் ஒரு ஜெபத்தில் எப்படி அழைக்கணுமோ அப்படி அழைக்கணும், மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக என்ன செய்யணும் இருக்கணும், பாவத்தை அறிக்கை செய்கிறோம், நம்ம விண்ணப்பங்களை கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் ஜெபம் பண்ணும்போது உங்களை உண்மையிலே ஒப்படைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பைபிள் மூலமாக பேசியிருப்பார், இல்லை எப்படியாவது பேசியிருப்பார், அதை உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்படைக்கிறீங்களா? அப்படி ஜெபத்தில் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒப்படைச்சிருப்பீங்கன்னு சொன்னால், ஜெபம் முடிஞ்ச போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சமாதானம் இருக்கும், எவ்வளோ பெரிய தெளிவு உண்டாயிருக்கும். சரிங்களா? அப்போ 6வது விஷயம் ஒப்படைப்பு. மத்திய 6:13 சொல்லுது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களை ஆமேன் என்பதே. அவர் யாரு அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கிறோம். அப்போ ஜெபத்தில் இவ்வளோ அம்சம் இருக்குது. இல்லை பாவ மன்னிப்பு எனக்கு தாங்க, இதோட ஜெபம் பண்ணி முடிச்சிடுறோமா? வயிற்று வலி, தலைவலி, கால்வலி, இவ்வளோதாங்க. ஆண்டவர் சித்தத்தை செய்யணும்,
உங்களை பலப்படுத்துங்கன்னு கேட்குறீங்களா? உண்மையாகவே மனசார நீங்கள் இது பண்ணுறீங்களா, கேட்குறீங்களா அவர்கிட்ட? தானியேல் எப்படி ஜெபம் பண்றார்? அதுவும் தானியேல் 9ஆம் அதிகாரம். அவர் சபைக்காக, நீங்க எப்ப சபைக்காக மன்னிப்பு கேட்டீங்க? யோசிங்க. ஆக நாம் கத்துக்கிற இங்க பாடம் 4 தானியேல் மூலமாக நம்ம கேட்பதற்காக மட்டுமல்ல ஜெபம், நம்மை ஒப்படைப்பதற்காகவும் ஜெபம் இருக்கிறது. தானியேலின் ஜெபம் படித்தோம், எலியாவின் ஜெபம் படித்தோம், அன்னாளின் ஜெபம் படித்தோம். இது நம்ம கற்றுக்கிற ப்ராக்டிக்கலான விஷயம் என்ன? நம்ம பாகால் தீர்க்கதரிசி மாதிரி கூச்சல் போட்டு கையை இது பண்ணி குதிச்சு ஆடி அப்படிலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய நேரத்துக்காக விட்டுறணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபிக்கணும். பாவம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு ஜெபிக்கணும். அவருக்கு என்ன பிரியும்னு சொல்லி பார்த்து பார்த்து கேட்கணும். ஜெபத்தில் கேட்பு எனக்கு இது தாங்கன்னு மட்டும் இல்லாமல் இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தத்தை அவர் சித்தத்துக்குள்ள கரைக்கணும், ஒப்படைக்கணும். ஆக இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம உறவு தேவனோடு எப்படி இருக்கும்? மிக அருமையாக என்ன செய்ய சொன்னால் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இனிமேல் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, உங்கள் இயேசுவை போல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரு சுவாமி. காலங்கள் நெருங்க நெருங்க அதிகமாய் நாங்கள் ஊக்கமாய் எலியாவை போல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரு சுவாமி. தகப்பனே, நாங்கள் வெறும் ஜெபத்தில் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஒப்படைக்கின்றவர்களாக இருக்க உதவி செய்திடலாம். ஒப்படைத்துட்டு நாங்கள் காத்திருக்க உதவி செய்திடலாம். எங்கள் ஜெபம் மீதமான ஜெபமாக இருக்க உதவி செய்திடலாம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.